வணக்கம். நம்மளோட சிறுகதைக்கு ஆசை சீரியல்ல அப்கமிங் எபிசோட் எந்த மாதிரி இஷ்யூலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முத்துவும் முத்தோட அப்பாவும் ஸ்கூலுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லி 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. முத்து சொல்கிறார், "அப்பா ஏன்ப்பா இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் போகாதீங்கப்பா" அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போ முத்தோட அப்பா சொல்கிறார், "பரவாயில்லப்பா, ஒரு நாள் தானே வேலை, அதுவும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தான், வேலைலாம் கம்மியாக தான் இருக்கும், ஒரு நாள் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம்ப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முத்து சொல்கிறார், "சரிப்பா, ஏதோ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு முத்து. அதுக்கப்புறம் ஸ்கூல்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டியை பார்க்குறாங்க, அதாவது ரோஹினோட அம்மாவை பார்க்குறாங்க. "அப்பாப்பா அங்கே பாருங்கள், அந்த அம்மா போகிறாங்க." "யாருப்பா அது?" அப்படின்னு. "அந்த கிறிஸோட பாட்டி." "ஆமாப்பா அவங்க தான்ல, சரி போய் பேசிட்டு வா" அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து ஓடி போகிறாரு. ஓடி போய்ட்டு, "எங்கே நில்லுங்க நில்லுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏம்மா ஏன் இப்படி ஃபோனில் பேசுகிறீங்க? நான் ஃபஸ்ட்டு பேசும்போது நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஒரு மாதிரி பேசுகிறீங்களே, என்ன ஆச்சுமா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி எதுக்குமா இங்கே வந்தீங்க, உடம்புலாம் பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன்பா நாங்கள் பாட்டுன்னு சும்மா ஒதுங்கி போயிட்டுருக்கோம், ஏன்பா எங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லைம்மா உடம்பு நல்லா இருக்காதானம்மா கேட்டேன்" அப்படின்னு முத்து கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, "ஏன்பா இனிமேல் சும்மா அதை கேட்டுட்டு இருக்காதப்பா, உங்களோட பாசனம் எனக்கு தேவையில்லைப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அப்படியே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கிறிஷ் ஓடி வரான். "டேய் கிறிஷ், டேய் கிறிஷே நில்றா" அப்படின்னு முத்து சொல்லுவார். அவனும் பார்த்துட்டு அப்படியே பார்க்காதமே பொறுமையாக போயிட்டு இருக்கான். அப்பவும் போய் வழியை மறைச்சிட்டு, "என்ன கிறிஷே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. கிறிஷ், நல்லா இருக்கேங்கள்" அப்படின்னு சொல்கிறாரு. "என்ன கிறிஷ், பாட்டிக்கு எப்படி இருக்கு உடம்பு?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிறிஷ் வந்து, "எங்கள் அம்மா உங்ககிட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் பேச மாட்டேன்" அப்படின்னு கிறிஷ் சொல்கிறாங்க. "என்னது உனக்கு அம்மாவா? உன் அம்மா இங்கே வந்துட்டாங்களா, சென்னைக்கு வந்துட்டாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஐயோ அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, நான் வேறு தெரியாமல் சொல்லிட்டேன்னு" அப்படியே கிறிஷ் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிறிஷோட பாட்டி பார்த்துறாங்க. "ஏன் முத்து சும்மா சும்மா அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இனிமேட்டு எங்களை பற்றி எதுவுமே கேட்காதீங்க நீங்கள்" அப்படின்னு கோவமாக பேசி 2 பேர் கிளம்பி போகிறாங்க. முத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வராங்க. "என்னப்பா என்னாச்சு, அவங்க என்ன சொன்னாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க முத்தோட அப்பா. இப்போ முத்து சொல்கிறாரு, "அப்பா எனக்கு ஏதோ ஒரு தப்பாக தோணுதுப்பா, இவ்வளோ நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களோட குணமே இது கிடையாதுப்பா, அவங்க பொறுமையாக தான் எல்லாமே பேசுவாங்க, இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில, ரொம்ப சிடுசிடுன்னு இருக்காங்கப்பா" அப்படின்றாங்க. அப்போ முத்தோட அப்பா சொல்கிறாங்க, "ஆமாப்பா அவங்களும் அப்படி கிடையாது, அவங்க பார்த்தாலே தெரியும், சில பேர்லாம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் இவங்கள பார்க்க அப்படி தான் தோணுது, ஆனால் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையாப்பா" அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, "இல்லைப்பா அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குப்பா, அது யாரோ நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதுக்காக இவங்கள வச்சு அந்த கேம் ப்ளே பண்ணுறாங்க, நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சாகணும்" அப்படின்னு முத்தாப்பா கிட்ட சொல்கிறாரு முத்து. "ஏன்பா நம்மளுக்கு அவங்க ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, சரி விட்டுடு, நம்ம என்னென்ன பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. முத்துவும் கேட்டுட்டு, "சரிப்பா சரிப்பா" அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்தாப்பா உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் முத்து யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.